ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் பவன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஒர்க்கிங் டே ஈவினிங் ரொட்டீன் தான். என் பையனுக்கு வந்து ரெகுலராக ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவன் வந்து ஆஃப்டர்நூனே வந்துடுவான். வந்ததுக்கப்புறமா லஞ்ச் மட்டும் கொடுத்துட்டு தூங்க வச்சுருவேன். அதுக்கப்புறம் ஒரு 4 o'clock போல் எந்திரிச்சிருவான். ஸோ 4 o'clockல இருந்து நைட்டு வரைக்கும் நான் எப்படி அவனை மேனேஜ் பண்ணுறேன், என்னென்ன ஒர்க்லாம் போகுது, என்னோடய ரொட்டீன் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஈவினிங் வந்து முழிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த வைப் அண்ட் க்ளீன் புக் இருக்குது இல்லையா, ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு புக்கு வந்து 100 rupees கிட்ட வருது. இந்த மாதிரி ஒரு 2-3 புக்கு வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டோன்னா அவங்க கண்டினியூஸாக எழுதிட்டு இருப்பாங்க. அதில் ஒரு 30 to 45 minutes வரைக்கும் நமக்கு டைம் கிடைக்கும். அந்த கேப்பில் வந்து நம்ம ஒரு சில வேலைகள், சின்ன சின்ன ஒர்க்லாம் வந்து நம்ம முடிச்சு வச்சுக்கலாம். என் பையனோட பாட்டில் தான் நான் வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராகவே நான் வந்துட்டு அந்த ஸ்ட்ராலேருந்து எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிடுறது. ஏன்னா அவங்க ஸ்கூலில் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்றப்போ அதில் வந்துட்டு அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் அந்த ஸ்ட்ராவில் போய் செட்டில் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெகுலராகவே க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. இது கூடயே வந்து சின்ன சின்ன பாத்திரங்கள் ஏதாச்சும் கடந்தது அப்படின்னா அதையுமே கையோடு க்ளீன் பண்ணி விட்டுட்டு கிச்சன் சிங்கையும் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுறணும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணுறப்ப எப்போயுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம அடுத்தடுத்து வந்து நம்ம ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஈவினிங் வந்து ஒரு 4:30 போல் ஸ்நாக்ஸ்க்காக வாட்டர்மெலன் தான் வந்து கட் பண்ணியிருந்தேன். வாட்டர்மெலன் வந்து நீங்கள் வாங்குறப்போ இந்த மாதிரி எல்லோயிஷாக பார்த்து வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பழம் நல்லா இனிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலில் வந்து பார்த்துருந்தேன். ஒருவேளை அவங்க சொன்னது வந்து கரெக்டாக கூட இருக்கலாம். பட் வந்து எனக்கு 2-3 தடவை வந்து அந்த மாதிரி இல்லை. பட் இந்த சீசனில் வந்துட்டு இந்த வாட்டர்மெலனும் சரி, மேங்கோவும் சரி இந்த தடவை அந்த அளவுக்கு இனிப்பாக இல்லை. ஒருவேளை பெரிய பழமாக வாங்கியிருந்தோம் அப்படின்னா நல்லா இனிப்பாக இருந்திருக்குமா என்னன்னு தெரியல. பட் எங்கள் வீட்டில் வந்து இந்த சின்ன பழமே வந்து காலி ஆகிறதுக்கு 2 நாள் போல் ஆகும். இதை வந்து சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையுமே வந்து ஜூஸாக தான் போடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு சைடில் போய் என் பையன் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பார்த்தா அவன் வந்து ஹைச் வரைக்கும் வந்து எழுதியிருந்தான். பட் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவன் கையிலையும் நல்லா ஸ்கெட்சை வச்சு கிறுக்கி வச்சுருந்தான். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லி கேட்டுட்டு சொல்லியிருந்தேன். இந்த மேலே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கான். இந்த மாதிரி அவங்கள அப்பப்போ நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அவங்களும் வந்து ஒழுங்காக அவங்களோட ஒர்க் வந்து பார்ப்பாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீனி மட்டும் சேர்த்துட்டு அந்த ஜூஸ் வந்து அடிச்சுக்கிறேன். ஏன்னா பழம் வந்து அந்தளவுக்கு ஸ்வீட்டாக இல்லை. இதை வந்து ஒரு கண்டெய்னரில் ஊற்றி ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அப்படின்னா நாங்கள் எப்போ வந்துட்டு ஹஸ்பண்டோ இல்லை நானோ வந்து எப்போனாலும் குடிச்சுப்போம். என் பையனுக்கு வந்து இந்த ஃப்ரிட்ஜில் வச்ச ஜூஸ் வந்து கொடுக்கறது கிடையாது. இந்த மந்த் க்ராசரிஸ் வந்து ஷாப்பிங் பண்ணியிருந்தப்போ பார்த்திங்கன்னா சில பொருட்கள் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அது எல்லாமே வந்து நான் பிக் பாஸ்கெட் ஆப்பில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுதான் இப்போ வந்திருந்தது. இட்லி அரிசி கூட இந்த தடவை வந்து வாங்குறதுக்கு வந்து நான் மறந்து போயிட்டேன். இது கூடயே சேர்த்து வெங்காயமும் தக்காளியும் வாங்கியாச்சு. நம்ம மார்க்கெட்டில் போயிட்டு வெங்காயம் தக்காளி வந்து வாங்குறத விட இதோட ப்ரைஸ் வந்து நல்லாவே கம்மியாக இருக்குது. பிக் பாஸ்கெட் அமேசான்லலாம் 1 kg டொமேட்டோ வந்து 60 rupees தான் இருந்தது. இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பூஜை வேலையும் முடிச்சாச்சு. நான் வந்து டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா விளக்கு வந்து பொருத்திடுறது. வெள்ளி செவ்வாயின்னு மட்டும் கிடையாது, எல்லா நாட்கள்லையுமே வந்துட்டு பூஜை வந்து நான் பண்ணிடுவேன். இந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா என் பையன் வந்து மம்மி விளையாட வாங்கன்னு சொல்லி மாறி மாறி கூப்பிட்டுட்டே இருந்தான். பூஜை பண்ணியிருந்தப்போ இந்த பத்தி பொருத்தி வைப்போம் இல்லையா, அதை வந்து இந்த 2 காருக்கு இடையில பிடிச்சிட்டு நான் கேட்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருந்தான். இது வந்து பார்த்திங்கன்னா என் பையனோட ப்ளே ஏரியா. இது வந்து ஆக்சுவலாக வந்து எங்கள் வீட்டோட டைனிங் ஸ்பேஸ். இது இங்கே வந்து நான் இன்னும் டைனிங் டேபிள் வந்து எதுவும் வாங்கி போடலை. என் பையன் வந்து ஃப்ரீயாக விளையாடணும் அப்படிங்கிறதுக்காக ரூமில் வந்து அவன் வச்சு டாய்ஸ் எல்லாம் வச்சு விளையாட மாட்டான். எப்போயுமே என் கண் பார்வையிலே இருக்கணுங்கிறனால அவனை வந்து நான் இந்த மாதிரி டைனிங் ஏரியாவில் தான் வந்து விளையாட விடுறது. ஒரு 45 minutes போல் வெளியே ப்ளே ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு விளையாட விட்டுட்டு கூட்டிகிட்டு வந்தேன். வர வழியில் வந்து எக்கும் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா என்னோட ரொம்ப சூப்பரான ட்ரைபேடுங்க. அது வந்து வாங்கி ஒரு 5 years போல் இருக்கும். அது வந்து உடஞ்சி போயிடுச்சு. அதனால் நான் ரொம்பவே சேடாக இருந்தேன். நான் வெளியே போயிட்டு வந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து சர்ப்ரைஸாக வந்து எனக்கு இன்னொரு ட்ரைபேட் வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. இந்த கிரேட் ட்ரைபேடு தான் வந்துட்டு நான் 5 years பிஃபோர் வந்து வச்சுருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோட சில்லி மிஸ்டேக்னால அது கீழே விழுந்து ஒரு மாதிரி உடஞ்சி போச்சு. அதனால் அது வந்து கேமரா வந்து ஹோல்ட் பண்ணுற இடமும் வந்துட்டு கிராக் ஆயிடுச்சு. அது இதுக்கு மேலே சரி பண்ண முடியாது. அதனால ரொம்ப அப்செட்டாக இருந்தேன். நம்ம பண்ண மிஸ்டேக்னால இப்படி உடஞ்சிருச்சேன்னு சொல்லிட்டு ட்ரைபேட் வந்து வாங்கவே வேண்டாம், நம்ம கையை வச்சு எடுத்துக்கலாம், நம்ம ஓனாக ஹேண்டில் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன்.
என் ஹஸ்பண்ட் வந்து இந்த புது ட்ரைபேட் வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஆஃப்டர்நூனே வந்து பார்த்திங்கன்னா உளுந்தும் அரிசியும் வந்து ஊற வச்சுருந்தேன் மாவு அரைக்கிறதுக்காக. எனக்கு வந்து டைம் இல்லாதனால இந்த மாதிரி நான் மிக்சியிலே வந்து அரைச்சி எடுத்துக்குவேன். இது வந்து எனக்கு ஒரு 2லேருந்து 3 நாள் கிட்ட வரும். அந்த மாதிரி மிக்சியில் அரைக்கிற மாவும் கூட நல்லா தான் இருக்கும். நல்லாவே பொங்கி வரும். இட்லியும் நல்லா வரும், தோசையும் நல்லா வரும். நைட் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா அனிலோட புளியோதரை சேமியான்னு வந்து புதுசாக ஒன்று வாங்கியிருந்தேன். இதுதான் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதை ட்ரை பண்ண போகிறேன். இதில் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பேக்கெட்டுக்கு பின்னாடியே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபடி தான் நான் வந்து செய்ய போகிறேன். இதுக்கு வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ தேங்காய் சட்னி வந்து அரைச்சிட்டேங்க. நல்ல வேளை அரைச்சனால தான் இந்த சேமியாவுக்கு வந்து நல்லா இருந்தது, இல்லாட்டி அவ்வளோ நல்லா இருந்திருக்காது. இதை வந்து எப்படி செய்யணும்னு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணுற சேமியா மாதிரி தான். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தேவைப்பட்டால் வந்து வேர்க்கடலையும் வந்து சேர்த்துக்கலாம், முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டதுக்கப்புறம் ஒரு பாக்கெட் சேமியாவுக்கு வந்து மெஷரிங் கப்பில் 1 கப் இருக்கும் இல்லையா, அந்த கப்புக்கு வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா சேமியா வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிக்கும் போது வந்து உப்பு வந்து சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்துட்டு இது நல்லாவே குக் ஆயிரும். இது குக் ஆனதுக்கப்புறமா நம்ம அந்த அவங்க கொடுத்துருந்த அந்த புளியோதரை மசாலா மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து மேலே தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான் ஸ்டவ்வை. இது வந்து ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக தான் இருந்தது. பட் என்னைக்காவது ஒரு நாள் செய்யலாம். இதுதான் வந்து இன்றைக்கி எங்களோட டின்னர். தேங்காய் சட்னி வந்து கண்டிப்பாக வந்து இருந்தால் தான் இந்த சேமியாவுக்கு வந்து நல்லாயிருக்கும். என் ஹஸ்பண்டுக்கும் என் பையனுக்கும் வந்து எடுத்துகிட்ருக்கேன். என் பையனுக்கு வந்து ஊட்டி விட்டுட்டு அதே பிளேட்டில் நானும் சாப்பிட்டுக்குவேன். ஸோ இன்றைக்கி டின்னர் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. சேமியா வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருந்தது, நல்லா லைட்டாகவும் இருந்தது. இதுக்கப்புறமா வந்து என் ஹஸ்பண்டும் என் பையனும் சேர்ந்து வீடை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த பரத்தி வச்சுருந்த டாய்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ தட் எனக்கு மார்னிங் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒர்க்கு. அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் ஹாட் வாட்டர் மட்டும் குடிச்சிட்டு என் ரொட்டீன் வந்து நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அழகான vlogல சந்திப்போம். தேங்க்யூ.